லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் வந்து கைட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து காஃபியில் ரோபஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் தெரியுமா, அந்த காஃபி தான் இது. காஃபி கொட்டை. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் சிலர் வந்து எனக்கு டிஎம் பண்ணி கேட்குறாங்க, உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கோர் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெக்கிங் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்பெஷலி எல்டர்ஸ் 60+, 70+ல் இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் அன்கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் அப்படியே ரா வீடியோவாக தட் டூ பேக் வாய்ஸ் கொடுக்காம இந்த வாய்ஸ் இதோடு நிறுத்திப்பேன் நான். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து காதில் மாட்டிட்டு இந்த விஷுவலாக நான் காட்டுறேன். இந்த காடோட பயணத்தை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காட்டில் இருக்கிற அந்த ரியலான அனிமல்ஸ், பூச்சிகள், அப்புறம் மற்ற சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரியலாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு விஷுவலாக கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ மூலயமா ஒரு ரிமைண்டரும் கொடுக்குறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு. என்னென்னா, நல்லா ஹெல்த் இருக்கும் போதே நம்ம சம்பாதிக்கும் போதே சில நேரங்கள் ஒதுக்கி இந்த மாதிரி நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காட்டில் பயணம் பண்ணி பாருங்கள், தங்கி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் மெமரிஸோடு தான் நம்ம வந்து ட்ராவலில் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் இங்கே 1 நாள் 2 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொட்டீனில் போய் ஒர்க் பண்ண முடியும். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன், நீங்களும் அதை அனுபவிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் நம்ம வந்து ஒரு 60+ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நினைக்கும் போது நினைக்கிற இடத்துக்கு எல்லாமே பயணம் பண்ண முடியாது, பணம் இருந்தாலும் கூட. ஸோ அதனால் திஸ் இஸ் அ ஜென்டில் ரிமைண்டர் ஃபார் யங்ஸ்டர்ஸ் டூ. தேங்க்யூ. வாட்ச் த வீடியோ ஃபுல்லி அண்ட் என்ஜாய் த விஷுவல் ட்ரீட் ஆஃப் ஃபாரஸ்ட். பூது இருக்குதுல்ல, அது ஒரு பலாப்பழம். கரும்பு தெரியும், எங்கள் ஊரில் சாப்பிட்றது. அது பூவாய் அப்படியே காயாகும். எல்லா மக்களும் பூவாய் பலாப்பழம் காய். அது பச்சை பறந்த மாதிரி இருக்கும், பூ காய்ச்சி. ஃபுல் டவர் இருக்குது. அப்படியா? கீழே கொஞ்சம் அங்கே போனோம்.
10 நாள் கழிச்சு உள்ளே ஏறும். ஆஹா. அது காலையில் இருந்துச்சுங்களாம்மா, இப்போ காணும். இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு வரும். ಈ ಮೆರಕನೆ ಚೆറുದುಳ್ಳದಕ್ಕ ಹೊಲ್ದಾಕಿದ್ವಿ. இது இந்த ஓட்டை ഇതിൻ്റെ കൂടാണ് സാർ, വണ്ടിൻ്റെ കൂടാണ്. இது ஒரு பீஃப் ஆயில் இருக்கு, அங்கே போனால் நீங்கள் முன்னாடி போ. இதோட கால் தரம் இது மானோட கால் தரம். முள்ளான அவர் குரங்கு மாதிரி போட்டு, இது ஒரு முள்ளு பலாப்பழம். முள்ளு பழம் அது இதுதான் அந்த குரங்கு சாப்பிட்றது. ஓகே ஓகே. தலையில மேலே போயிடும். அது பயங்கர ஃப்ரெஷ் மாதிரி முள். பால் தர மரம், பால் உள்ள மரம், இந்த மரம் இருக்குது. ஆமாம், இந்த மரம்லாம் ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் இருக்கும். அது கத்தி எடுத்து கொத்தினோம்னா பால் போல வரும். ஓ முன்னாடி வாங்க. இந்த மரத்தோடு உங்களை ஒப்பிட்டு நான் வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்கன்னு நான் காமிப்பேன். ஓகே. மான்சீல் இருக்குது, அது போகாமல் வந்துட்டு குறைச்சி.
இந்த மரம் சந்தனம் உலர்த்திய மரம் இந்த അകലെന്ന് சொல்லுவாங்க ഇത് ചന്ദന മണമുണ്ട് ഇത് ഞങ്ങളെ അകലുണ്ടല്ലോ ഇത് ചന്ദനത്തിൽ മിക്സ് ആക്കുന്ന മരമാണ് ഇത് ചന്ദനം പോലെ ഒറിജിനൽ ചന്ദനം പോലെ ഉണ്ട് അങ്ങനെ ഒത്തിരി വിളിക്കില്ല ഇതൊക്കെ മിക്സിംഗ് ആണ് നമുക്ക് ഒറിജിനൽ ചന്ദനം ഒന്നും കിട്ടില്ല ഇത് നമുക്ക് കിട്ടുന്നതെല്ലാം ഡ്യൂപ്ലിക്കേറ്റാണ് ഇത് സെപ്പറേറ്റ് മിക്സാക്കി ഇത് കാട്ടു ചന്ദനമാണ് ഒറിജിനൽ ചന്ദനം പോലെ ഉണ്ടാവും நமக்கு கடையிலலாம் ஒரிஜினல் சந்தனம் கிடைக்காது இது நம்ம கொண்டாந்து செத்தி அதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க சந்தனத்தோட மனம் தான் இருக்கும் ஆனால் இப்போ செத்துறோன்னு வச்சுங்க அந்த மனம் இருக்கும் ஆனால் ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் கிடையாது காட்டுக்குள்ளாரியே வந்து மிக்சிங்கில் இருக்குது அதெல்லாம் இங்கிருந்து நிறைய பேர் இருப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் மிக்ஸ் பண்ணுவாங்க காட்டாயம்மா வந்து உரத்தது அப்படி அது வர வழிയിൽ എന്താ ചെറുതോ ഒരു കുത്തു കുത്തി കാപ്പി പൊട്ടിച്ചിട്ടുണ്ട് ഈ ബൈക്കിൽ വരുമ്പോൾ രാത്രി ഇവിടാണ് കോരി വരുന്നതല്ല ഇതൊരു കാപ്പി തോട്ടം എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു 10 ചെടി ഉണ്ടാവും ബാക്കിയെല്ലാം പോർക്കണമെങ്കിൽ ഇങ്ങനത്തെ ഉള്ള എന്തെങ്കിലാണ് ഇരിക്കും വൈകിട്ടാകുമ്പോൾ എല്ലാം കോരി വരും ഇപ്പോൾ പകലേ ഉള്ളവർക്കുണ്ട് கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா எல்லாம் ஏறி வந்துடும் இந்த உள்காட்டில் வந்து பச்சைப்புல் ஒன்றும் இருக்காது சன்ரைஸ் கிடைக்காது ஓகே அந்த மாதிரி வெளிச்சம் உள்ள സ്ഥലത്ത് இந்த மாதிரி பச்சைப்புல் இருக்கும் അതെ കൊണ്ടുവരാം കഴിഞ്ഞ മാസം ഇവിടെ ഒരു ടൈഗർ ഉണ്ടായിരുന്നു ഈ മാസത്തിൽ കാണിച്ചു കൊടുത്തു ഒരു ഗസ്റ്റ് இந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் படுத்துட்டு வச்சு ஓ സുഖമായിട്ട് കിടക്കുന്നുണ്ട് ഞങ്ങൾ ആൾക്കാർ കുറേ ഉള്ള ഒരു അമ്പലമാണ് ഇപ്പോൾ ഞങ്ങൾ ഒരു 5 പേരേ ഉള്ളൂ വെള്ളിയാഴ്ച കിടക്കി വീടിലാണ് வீடுண்டாயிருந்தது அந்த காலத்தில் உள்ள வீடுங்க சார் இந்த பில்தையில் இருக்குல்ல தைல புல் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க வீடு இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ எல்லாம் ஆளெல்லாம் போயிட்டாங்க ஒன்றாவது ஸ்கூல் சௌகரியம் ஆஸ்பத்திரி சௌகரியம் இல்லாதனால எல்லாம் போயிட்டாங்க இங்கேயும் சாமியெல்லாம் வச்சுருக்காங்க சாமி உள்ளவங்க நாங்கள் நிறைய இதெல்லாம் எங்கள் வீடுங்க ஓகே லேபர் குவார்ட்டர்ஸ் நிறைய பேர் 10-250 பேர் இருந்தாங்க யாருமே இல்லை யாரும் இல்லை மலைவாழ் மக்களோட சாமி இதுதான் அவங்க வந்து சூளம் அப்புறம் வந்து கல் இந்த மாதிரி தான் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஆளுங்க உள்ள போது இருந்தது அது இப்போ கிளிகள்லாம் தின்னு போட்டு ஃபுல்லாகிடுச்சு ஏரியாவே ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாக கொய்யா மரம் அது நல்ல வெரைட்டி உள்ள கொய்யா பழம் வரும் ரெட்டு வெள்ளை சாப்பிட கிடைக்காது எல்லாம் வந்து தின்னுட்டு போயிடும் ഈ അത്തിയാണ് സാർ ഇത് കഴിക്കാൻ റോൺബിൽ
லெமன் கிராஸ். இது ஒரிஜினல் லெமன் கிராஸு. ஸோ காட்டுக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கிற லெமன் கிராஸு. பா சரியான ஸ்மெல். இது ஃப்ராக்ரன்ஸ் வந்து அப்படியே அந்த லெமன் கலந்தது நல்ல அந்த இது ஃப்ராக்ரன்ஸ் தெரியுது இதில். யூஸ்வலாக நமக்கு நம்ம வீட்டிலலாம் இப்போ ஒரு இது மாதிரி வைக்கவே முடியாது, லெமன் கிராஸ் கிடைக்கவே கிடைக்காது. நாமளே வந்து பொடி மாதிரி தான் வாங்கிட்டு வருவோம் இல்லையா. பட் இங்கே காட்டில் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா படர்ந்து அப்படியே கிடக்கு. மறந்து பாருங்க சிக்கிட்டேன். எல்லாம் ஒரிஜினல் சார். இந்த கருவேப்பிலை டேமுங்க இதெல்லாம். அங்கே டிஸ்ட்டு மூடிடுச்சு இல்லைங்க. அது வந்து பறந்து வளம். இது பறந்து வளம் வரும். இது வால்பாறை. இது பொள்ளாச்சி. காலையில் வந்து பார்க்கலாம். ஏன்னா மிஸ்ட்டு எரியுது. இதெல்லாம் கிளியராக தெரியுது. அங்கே பாருங்க ஃபுல் ரேஞ்சு பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் ஃபுல் ரேஞ்ச் ஆனது. இது வால்பாறை இருக்குது. இது வால்பாறை தோடൊക്കെ இருக்குது. അതാണ് മലയൊക്കെ വരും. ഇങ്ങനെ പറമ്പ് പോലാണ്. ഇങ്ങനെ വന്ന് തൂണക്കടവ് ഡാം വരും. இன்னொன்று வரும். அதான் 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 பாருங்க. ரெண்டெண்ணம் போயிடுச்சு. இந்த லக்கில் போயிடுச்சு. உள்ளே போயிடுச்சு. அந்த பக்கம் போயிடுச்சு. நல்ல பெருசாக இருக்கு. நல்ல பெருசு. இந்த பறவையெல்லாம் பார்க்குறதுக்காக தான் வந்தோம். மெயினாக வந்து இருவாச்சி பறவை வந்து ஒரு இடத்துல பார்க்க முடியும்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் இல்லை, வரல. ஸோ என்ன பண்ணுறோன்னா சரி கிளம்பலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது கிளம்பலான்னு எந்திரிக்கிறோம். கரெக்டாக ஒரு பறவை ஃபஸ்ட்டு பறக்குது. அடுத்த பறவை ஃபாலோடு பை அனதர் பேர்டு வந்து பறந்து வந்துச்சு. நல்ல அப்படியே ஜைசாண்டிக்காக இவ்வளோ பெருசு இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்குமா, மோர் தென் தட். ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பறவை பறந்ததை பார்த்தோம். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது அந்த பறவை. அப்போ பக்கத்தில் பார்க்கும்போது எவ்வளோ பெருசு ஜைஜாண்டிக்காக இருக்கும்ன்றது தெரியல. ஸோ இட்ஸ் ரியலி லக்கி டுடே. அதுவும் வந்து ஜோடி புறாவாக பார்த்தோம். சான்ஸே கிடையாது. அது புறா கிடையாது, பறவை. ரொம்ப பார்த்து நம்பி மல்லி மல்லி இல்லை, மல்லி இலை. புதினா மல்லி. ஓகே, ஒரிஜினல் மல்லி. ஒரிஜினல் மல்லி இலை, புதினா, கொத்தமல்லி, அந்த இலை. ஸோ இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்குது. அது ஒரிஜினல் ஃப்ராக்ரன்ஸ் நல்லா தெரியுது.
അതാണ് ഒരു 5-6 ഉണ്ടായി എല്ലാം കൊണ്ടുപോയിട്ടായിരുന്നു അത് 1 മാസം നമ്മൾ കൂടെ തന്നെ സെറ്റിലാവും നിങ്ങൾ വിളിച്ചാൽ അവിടെ തന്നെ സെറ്റിലാവും ഇതൊരു കുറച്ച് ബംഗാളികൾ പണിക്ക് വന്നിരിക്കും അവർ ഇവിടെ ഒരു കാപ്പിത്തോട്ടം എടുത്തിരിക്കുന്നു പ്രൈവറ്റ് തോട്ടം അതൊക്കെ പണിക്ക് ആളിനെ കൊണ്ടുവന്നിരിക്കും ബന്ധയിക്കുന്നത് ബന്ധയിക്കുന്നത് ഇത് എൻ്റെ വീടാണ് ഞാൻ താമസിച്ചത് ഇത് ഞാൻ ഇവിടെ നിന്നതാണ്. ആ ഇത് റോസാണ് ഡിസൈനായിട്ട് റെഡ് ആണ് റെഡ് കളർ വേറെ 4-7 കളറ് രാവിലെ എടുത്തത് കാന്താരി കിട്ടുന്നു കാന്താരി കാന്താരി മുളക് இது நிறைய சாப்பிட்ருக்கீங்க ப்ளஸ்ஸர் இதெல்லாம் வரும் ஒன்று சாப்பிட்டா போதும் கஞ்சியில் சாப்பிடுவாங்க ப்ளஸ்ஸர் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் மாறும் மிளகா மில்கா 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 ஆனாலும் அந்த இருவாச்சி பறவையை கண்ணால் தான் நான் கேப்சர் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து வீடியோவில் ஷூட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வரல. கண்ணுக்குள்ளாரையே இருக்குது அந்த இருவாச்சி. நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது. அப்படியே ஒயிட் கலரு. வேறு கலர்னா கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மஞ்சள் அப்படியே இந்த மூக்கு கழுத்துக்கெல்லாம் மஞ்சளாக இருக்குது. ஒரு பழுப்பு நிறம்னு சொல்லலாம். ஒயிட்டு பியோர் ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது. பழுப்பு நிறத்தில் இருந்தது. சான்ஸே இல்லை. எங்களுக்காகவே வந்து ஆ போடா என்றா இது என்கிட்ட எதுவும் எடுத்துட்டு வரல நான். செகண்ட் கொடுக்கும் கை கொடுத்தீங்க அப்படியா? என்ன பப்பாளி மரத்தை பார்க்குறீங்களா? எத்தனை கிளைகள் இருக்குது. ஆக்சுவலாக மரம் பப்பாளியை மரமாக பார்க்குறது இங்கே தான் பார்த்துட்ருக்கோம். யூஸ்வலாக நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒன்று மட்டும் அந்த ஸ்டெம் பிரான்ச் வந்துருக்கும். ஒன்று 2 அப்படின்னு நிற்கும், பழம் வந்துடும். ஆனால் எத்தனை வந்து பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்க. ஓகே ஆனால் பழம் இல்லை. ஓகே காய் கலக்கையாரோ மரம். காய் மேலே காய்ச்சிருக்கு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு எலுமிச்சம் காய் மாதிரி தெரியுது. கொய்யாக்காய் மாதிரி இருக்குது. அவன் நம்மளாம் கொட்டாமல் பண்ணிட்டுருவாங்க. எடுத்து சாப்பிட்டு வரங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடிச்சு சாப்பிட்டு வரங்க, நல்லாயிருக்கும். ஆள் இருக்குது இங்கே நல்லா இனிப்பெல்லாம் இருக்கு. இது என்ன பழம்? இது வந்து சப்போட்டா. நல்லா இனிப்பு இருக்கும். சப்போட்டா சப்போட்டா இல்லைங்க இது. இல்லை, அந்த டேஸ்ட் தான் கொடுக்குது. அது மாதிரி மேடம் காரக்காய்னு வரும். காரக்காய். இதெல்லாம் பலம் இல்லாமல் நல்ல இதாக வரும்.
பழம் இந்த மருந்து அடிக்காத சரி. நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எடுத்துக்கங்க சாப்பிடுங்க. தண்ணி கொஞ்சம் கொடுத்துங்க, வாஷ் பண்ணிட்டு. தண்ணி இதை கழுவி கொண்டு வா. இதை கழுவி கொண்டு வந்து கொடுக்குறது. கழுவி கொண்டு நாங்கள் 40 வருஷம் செஞ்சோம். 40 வருஷம். பிள்ளைங்களாம் திருப்பூர் பசங்களும் திருப்பூர். நாங்கள் 2 வருஷம் பிள்ளைங்களாம் படிக்க வைக்க ரொம்ப சௌகரியம் கம்மிங்க. திருப்பூரில் தான் இருக்காங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க? பசங்க நகைக்கடையில் 60 கிலோ எடுத்து மொத்தமாக கூட்டமாக ஏறி வருது. பைசன்ஸ் தான் பயங்கர டேஞ்சர். குளிர் ஆரம்பிச்சிச்சு. காலில் இப்படி இந்த கேரளா கவர்மெண்ட் ஒன்றும் செஞ்சு கொடுக்காது. ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. 6 பேர் தானே இங்கே இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எங்களையும் பிடிச்சி நிறுத்திருக்காங்க. நாங்களும் நிற்க மாட்டோம். நாங்கள் போயிடுவோம். രാവിലെ ഇവിടെ എല്ലാം അതന്നെ ഉണ്ടാവും. ചെടികളിലെ തുടരായി പിന്നെ ഒരു ആണമയ്ക്കുന്ന ചെടികൾ അത് ഭയങ്കര ഡേഞ്ചറാണ്. അത് നമ്മൾ സൈഡിൽ തീ കത്തിയാണ് ഉണ്ടാവും. നമ്മൾ പെട്ടെന്ന് പനി ജലദോഷം ജലദോഷം മാറാനൊക്കെ ചെടിയൊന്നുമില്ല. വിഷ ചെടി. காட்டுக்குள்ளே நம்ம பார்க்குறதெல்லாம் தொட்டு பார்க்கக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து விஷச்செடியாக இருக்கலாம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இந்த சைடில் இருக்கிறதால இது தொடாதீங்க விஷச்செடி அப்படிங்கிறாங்க. இப்போ ഫോറസ്റ്റിനുള്ളിൽ ഇപ്പം തന്നെ ഇറക്കായി ഉള്ള പാത്തില്ല ഇപ്പോൾ ഇറക്കായി. ഈ പച്ചപ്പുല്ല് ഉള്ളിലുണ്ടാവില്ലേ, അതുണ്ടല്ലേ മൊത്തം ഉണങ്ങക്കപ്പ ഉണ്ടാവും. ഇത് സൺറൈസ് ഉള്ളിലേക്ക് ഇടില്ല, അങ്ങനെ തിക്കായി പോയി. இப்போ தான் அந்த கம்பி போட்டிருக்காங்க. போன மாதம் வந்து ஆணை ஒன்று அடிச்சிருச்சு, அடிச்சு தச்சு போயிடுச்சு. அதனால கம்ப்ளீட் பண்ணி இப்படி போட்டிருக்கிறாங்க. அந்த மரம் இருக்கு இல்லைங்க, அந்த பெரிய மரம் 700 வயசாயிடுச்சு. அதுக்கு நாவல், காட்டு நாவல், நாவல் பழம். நாவல் பழம் அந்த மரம் இந்த பாருங்க, போஸ்ட்டுகிட்ட போய் பாருங்க. ഫുൾ ലീക്ക് ആവട്ടണ്ട, ലീക്ക് ഉണ്ടാവും. சரியான நாவல் மரம், அதாவது காட்டு நாவல்னு சொல்லுவாங்கள்ல. 700 வருஷம் ஆச்சாங்க இந்த மரத்துக்கு. ஸோ அது பேஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அப்படியே ஹைட்டு மேலே போனால் கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ ஹைட் இருக்கும் இது. 100 அடி இருக்குமா? அதுக்கு மேலே ஜாஸ்தி. மக்களே இப்போ ஒரு இடத்துல நின்று இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
பெரிய ஸ்பெஷலான ஒரு மரத்துக்கு முன்னாடி இருக்கிறோம். பட் கிட்ட போக முடியல. இந்த மரம் தெரியுதா? இந்த மரத்தோட ஹைட்டு பாருங்கள். இது வந்து காட்டு நாவல் மரம். இந்த காட்டு நாவல் மரத்துக்கு எவ்வளோ வயசு இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஒரு 100 வருஷம், 200, 300, இல்லவே இல்லை, 700 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 தலைமுறையை இந்த மரம் மட்டுமே பார்த்துருக்கு. 20 தலைமுறைக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஒரு 10 பேர் கட்டி அணைச்சா கூட அந்த மரத்தை வந்து பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்தது. பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கு. கீழேருந்து அண்ணாந்து பார்த்தா பூஜ் கலிஃபாவை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் பூஜ் கலிஃபா வந்து மேன்மேடு, இது நேச்சர் மேடு. நேச்சர் மேடுக்கோட பியூட்டியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. விஸ்வரூபம் எடுத்து 700 வருஷம் இருக்குது. இதுதான் காரக்காய். காரக்காய்னு மலையாளத்தில் சொல்கிறாங்க. அந்த தமிழில் வந்து நமக்கு இந்த காய் இருக்கா எனக்கு தெரியும். பட் இட் டேஸ்ட் லைக் சப்போட்டா மாதிரி டேஸ்ட் ஆகுது. அதனோட மரம் தான் இது. எல்லா அனிமல்ஸும் இறங்குற டைம் ஆகிடுச்சு. உள்ளே மிஸ் ஆகிடுச்சு. கருக்குரங்கோட சவுண்டு, கரிமரங்க அந்த சவுண்டாக